ஹலோ, இந்த வீடியோவில் என்சிஇஆர்டி வால்யூம் 2 மேக்ஸ் இல்லை செகண்ட் வால்யூம் கிளாஸ் 12 அதில் எக்ஸசைஸ் நம்பர் 7.9 அதில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது என்ன கொஸ்டின்னா, கொஸ்டின் நம்பர் 9. த வேல்யூ ஆஃப் த இன்டகரல் 1/3 1. இன்டகிரண்ட் என்னன்னா x minus x cube the whole power 1/3 x power 4 dx is option A 6, option B 0, option C 3, option D 4. அப்படியே நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு எல்லாமே நம்ம மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு செய்ய போகிறோம். இந்த சாப்டர் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7.9 வந்து மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி தான். இங்கே வந்து கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தா நமக்கு என்ன இருக்குன்னா, இங்கே ஏதோ ஒரு சின்ன ட்ரிக்கு மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. அதனால தான் இங்கே நமக்கு ஸ்பெசிஃபிக்கலாக இது மாதிரி கொடுத்து ஹோல் பவர் 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டிய நெசசிட்டி வருது. அப்படின்னா தான் இந்த கணக்கு கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நான் அப்படி எழுதுகிறேன். எக்ஸ் மைனஸ் இன்டகிரண்ட் அதை நான் அப்படி எழுதுகிறேன். எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் 1/3 பை எக்ஸ் பவர் 4 அப்படி எழுதிக்கிறேன். இப்போ எழுதின பிறகு ஐ வில் இது வந்து எக்ஸ் கியூபை நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஐம் கோயிங் டு டேக் எக்ஸ் கியூப் அஸ் காமன். எக்ஸ் கியூபை காமனாக எடுத்தால் எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் போய்ட்டுமா, ஸோ தட் இட் வில் பி லெஜிபிள் டு யூ. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் கியூபை நான் காமனாக எடுக்கணும்னா ஐ டோன்ட் ஹாவ் எக்ஸ் கியூப் இந்த இடத்துல. அந்த இடத்துல வெறும் எக்ஸ் தான் இருக்குது. அதனால் எக்ஸ் ஸ்கொயரால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிடுறேன். மைனஸ் அங்கே ஏற்கனவே ஆல்ரெடி ஐ ஹாவ் எக்ஸ் கியூப், அதனால் இங்கே இது அப்படி இருக்கட்டும். 1/3 இங்கே எனக்கு 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 அப்படி இருக்குது. இப்போ டேக் எக்ஸ் கியூப் இஸ் காமன். எக்ஸ் கியூபை நான் காமனாக எடுக்கும்போது 1/x பவர் 4. நான் எக்ஸ் கியூபை நான் காமனாக எடுக்கிறேன். எக்ஸ் கியூபை காமனாக எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ் கியூபை காமனாக எடுக்கும்போது 1/x ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் பவர் 1/3 இருக்கா. இப்போ இந்த 1/3 நான் ரெண்டுத்துக்குமே நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஐம் கோயிங் டு டேக் 1/3 ஃபார் போத். நான் இதுக்கும் நான் 1/3 எடுத்துகிட்டு போகிறேன். ஃபஸ்ட் ப்ராக்கெட்டுக்கும் 1/3, செகண்ட் ப்ராக்கெட்டுக்கும் ஐ வில் டேக் இட் அஸ் 1/3. ஸோ எக்ஸ் கியூப் மல்டிப்ளைடு வித் 1/3. இங்கே நான் 1/3 எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ நான் 1/3 வாட் ஹேப்பன்ஸ் இஸ் போத் கெட் கேன்சல்ஸ். அண்ட் அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்க போகுதுன்னா 1 இருக்குது எனக்கு. நவ் ஐ கேன் கேன்சல் எக்ஸ் பவர் 4ஐயும் இதையும் எக்ஸையும் நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் கியூப் இருக்கும். எனக்கு 1/x கியூப் இருக்கும். இப்போ இதை மாதிரி ஐ ஹாவ் அ ஃபங்க்ஷன். இப்போ நான் யாரை நான் எடுத்துக்கலான்னா ஐம் கோயிங் டு டேக் 1/x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஃப்ரென்ஷியேட் 1/x ஸ்கொயர் எனக்கு என்ன வந்திருக்கும், -2/x கியூப் அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். ஆனால் இங்கே -2 இல்லை. இப்போ நம்ம மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸில் நமக்கு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், வாட் ஷுட் த ஃபங்க்ஷன் பி, இன்டெக்ரல் ஓவர் எஃப் ஆஃப் ஜி டேஷ் வெளியே இருக்கணும். இதனுடைய டெரிவேட்டிவ் வெளியே இருந்தால் போதும். ஸோ வி கேன் டூ இந்த ஜியை நம்ம என்னவா எடுத்துக்கலாம், டீயாக எடுத்துக்கலாம். இப்போது 1/x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2/x கியூப் வரும். -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும். ஸோ இதனுடைய டெரிவேட்டிவ் என்ன இருக்குது, வெளியே இருக்குது. இருக்கும்போது நம்ம யாரை நம்ம ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம், டி சப்ஸ்டியூஷன் வேரியபிளாக எடுத்துக்கலாம். டீங்கிறது தான் சப்ஸ்டியூட்டிங் வேரியபிளாக எடுத்துக்கலாம். 1/t இஸ் ஈக்குவல் டு 1/x ஸ்கொயர் -1. ஸோ இப்போ dt/dx என்ன, வாட் இஸ் dt/dx? dx எழுதும் பொழுது -2/x கியூபாக நான் எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம dxஐ மாற்றணும்ல. ஸோ dx இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸோ dx இஸ் ஈக்குவல் டு -x கியூப் dt டிவைடட் பை 2 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். இப்போ எக்ஸோட லோவர் லிமிட் அப்பர் லிமிட் என்ன, எக்ஸோட லோவர் லிமிட் 1/3 to 1. அதான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ டீயோட லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எக்ஸோட லோவர் லிமிட் 1/3, எக்ஸோட ஹையர் லிமிட் வந்து என்னென்னா எனக்கு 1. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டீயோட லோவர் லிமிட் கண்டுபிடிக்கலாமா? டீயோட லோவர் லிமிட் என்ன? ஸோ வாட் இஸ் டீயோட லோவர் லிமிட்? 1/xோட லோவர் லிமிட் த ஹோல் ஸ்கொயர் -1. வாட் இஸ் லோவர் லிமிட்? லோவர் லிமிட்னா 1/3 த ஹோல் ஸ்கொயர் -1. 1/3 த ஹோல் ஸ்கொயர்னா வாட் இஸ் இட்?
1 by 3 1 by 9, that is 1 by 9. 1 by 9 1 by 9 நான் தலைகீழ் எழுதும்போது வெறும் 9 வரும். 9 minus 1 இருக்கும். I have 9 minus 1. 9 minus 1ங்கிறது 8. ஸோ டீயோட ஹையர் லிமிட் இஸ் ஈக்குவல் டு 1 by எக்ஸோட ஹையர் லிமிட் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ எக்ஸோட ஹையர் லிமிட் என்ன? 1 by 1 ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ 1 minus 1 is 0. ஓகே, ஸோ 1 divided by 1 is 1. 1 minus 1 is 0. இப்போ இப்போ எல்லாமே டீயாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ண பிறகு வாட் ஐ வில் ஹேவ், எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது. நம்ம கன்வெர்ட் பண்ணலாமா? ஸோ ஷல் வி சப்ஸ்டியூட் இட் ஆன் த இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷன் நம்ம ஐ இஸ் ஈக்குவல் டு, நம்ம வேரியபிள்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். டீயோட லோவர் லிமிட் 8, டீயோட ஹையர் லிமிட் 0. அப்புறம் இன்டகிரேஷனை மாற்றலாமா? நான் 1 by x cube எதுவும் மாற்றுறதுக்காக நான் எதுவும் பண்ணலை. ஸோ 1 by x cube let be 1 by x cube. 1 by x square minus 1 நான் என்ன எழுதிக்கலாம்? I will write it as டீன்னு எழுதிக்கிறேன். இந்த டி த ஹோல் பவர் 1 by 3, எனக்கு 1 by 3 இருக்குது. ஸோ டிஎக்ஸை நான் எப்படி மாற்றி எழுதலாம்? ஹவு கேன் ஐ ரைட் டிஎக்ஸ்? மைனஸ் எக்ஸ் கியூப் பை 2 மைனஸ் எக்ஸ் கியூப் பை 2 இன்டூ டிடின்னு எழுதிக்கலாமா? ஸோ இன்டூ டிடி. I'll try to explain எல்லா ஸ்டெப்பையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. இஸ் there is any doubt please let me know. கண்டிப்பாக சொல்லுங்கள், சரியா? ஓகே, இப்போ எக்ஸ் கியூபை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ வாட் இஸ் லெஃப்ட் ஓவர்? எனக்கு மீதி எனக்கு என்ன இருக்குது? ஐ ஹாவ் டி கியூப் டி பவர் 1 by 3 இன்சைட். ஸோ நான் லிமிட்டை போடும் பொழுது 8 to 0 டி பவர் 1 by 3. நான் மைனஸ் 1 by 2 நான் வெளியில் எடுத்துக்கிட்டோமா? திஸ் இஸ் மைனஸ் அண்ட் திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் 2 இஸ் ஆல்சோ எ கான்ஸ்டன்ட். அது ஒரு கான்ஸ்டன்ட், மாறாதது. அதனால் அது இன்டகிரேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நம்ம டிடியை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஹேவ் சச் அ பவர் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு பவர் ஃபங்க்ஷன் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? பவரில் ஒன்று ஆட் பண்ணணும். ஐ ஷுட் ஆட் அப் பவரில் ஒன்று ஆட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? பவரில் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதே நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐ எம் கோயிங் டு டூ இட் ஆன் தி டினாமினேட்டர். அதை பண்ணிட்டேன். ஸோ லிமிட் என்ன? லிமிட் வந்து 8 to 0 இல்லையாச்சா? ஸோ 1 by 3 + 1 என்ன? 1 by 3 + 1 is 4 by 3. அதே தான் டினாமினேட்டர்லேயும் எனக்கு வந்திருக்கும். மைனஸ் 1 by 2 டி பவர் 4 by 3. கீழே டினாமினேட்டர் 4 by 3 வந்தாச்சு. ஸோ வாட் இஸ் த லிமிட்? த லிமிட் இஸ், லிமிட் என்ன? 8 to 0. 8 to 0 இருக்க போகுது. 8 to 0. இப்போ எனக்கு மைனஸ் 1 by 2 இந்த 4 by 3 எப்படி எழுதலாம்? 4 by 3 ஐ கேன் ரைட் இட் 3 by 4 அப்படி எழுதலாமா? சரி, எழுதியாச்சு. இப்போது 3 by 4 எழுதும்போது மைனஸ் 3 by 8ஆக மாறும். அப்பர் லிமிட் போடும்போது 0 பவர் 4 by 3 மைனஸ் லோவர் லிமிட் போடும்போது 8 பவர் 4 by 3. இஸ் இட் டன்? ஓகே, 0 பவர் 4 by 3 இஸ் 0. ஓகே, இப்போ நம்ம அடுத்த இடம் எழுதும்போது வாட் ஹேப்பன்ஸ்? மைனஸ் 3 by 8. மைனஸ் 3 by 8, 0 மைனஸ் 8 பவர் 4 by 3. ஸோ 8 நம்ம how can I write it? How can I write it as, how can I write 8? 8 எழுதும்போது எனக்கு என்ன வரும்? 0 மைனஸ் 2 கியூப்னு எழுதலாமா? 2 கியூப் ஏற்கனவே பவரில் என்ன இருக்குது? 4 by 3 இருக்கா? 3 3 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ ஐ வில் கேன்சல் 3 3 ரிமைனிங் ஐ வில் லெட் ஆஃப் வித் 4. ஓகே, என்ன வரும் எனக்கு? மைனஸ் 3 by 8 என்ன இருக்க போகுது? மைனஸ் 2 பவர் 4 அப்படி தானே இருக்குது. ஓகே, இப்போது எனக்கு என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம்ஸ் ப்ளஸ் 3 by 8. 2 power 4 is 16 அப்படி தானடா. இஃப் ஐ கேன்சல் திஸ் வாட் ஹேப்பன்ஸ்? இது 2 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். 3 2s are 6. இதான் நம்மளுடைய ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தால் kindly let me know in the comment. Thanks for watching the video till the end. நன்றி.